வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அப்போலோ மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை. மருத்துவமனையில் சென்று நலம் விசாரித்து வந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகம் இனி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இருந்துதான் செயல்படும். தைலாபுரத்தில் கூடிய செய்தியாளர்களிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி. ஈழத் தமிழருக்காக நாடாளுமன்றத்தில் 13 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததாக வைகோ பெருமிதம். ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த முடியாது என்று மாநிலங்களவையில் பரபரப்பு பேச்சு. மதுரை அரவிந்தன் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் நம்பெருமாள் சாமி மறைவு. நம்பெருமாள் சாமி மறைவுக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இரங்கல். இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேச்சு நடத்த தயார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முதன் முறையாக அறிவிப்பு. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் 49 பேருடன் காணாமல் போன விமானம். விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டெடுத்துள்ளதாக மீட்பு குழுவினர் அறிவிப்பு. கம்போடியா நாட்டின் மீது தாய்லாந்து விமானப்படை திடீர் வான்வழி தாக்குதல். இரு நாடுகள் இடையிலான எல்லையில் பதற்றம் நிலவுவதால் பொதுமக்கள் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலை சுற்று காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றனர். மருத்துவ குழுவினர் அவரின் உடல்நிலை குறித்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் முகாம்களில் கலந்து கொண்ட பொதுமக்களுடனும் காணொலியில் முதலமைச்சர் பேசி விவரங்களை கேட்டறிந்ததாக நேற்று கூறியிருந்தார். அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 4வது நாளாக முதலமைச்சர் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனைக்கு சென்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனைக்கு பிறகு முதலமைச்சர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆஜியோ பண்ணி பார்த்தார்கள், ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன அடைப்பு நல்லா இருக்காரு. எப்ப டிஸ்சார்ஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குங்க? அது டாக்டர் சொல்லணும். உடல்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காரு. நல்லா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்போ போறோம்? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகம் இனி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இருந்துதான் செயல்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல்களில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பதில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. ராமதாஸின் எதிர்பார்ப்பையும் மீறி பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாமக படுதோல்வி அடைந்தது. இனி அடுத்த ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர அன்புமணி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் பிடிக்கவில்லை. இதனால் கட்சியின் தலைவர்தான் தான் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த ராமதாஸ் இன்று தனது வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இனி கட்சியின் தலைமையகம் சென்னையில் இல்லை என்றும் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் தான் செயல்படும் என்றும் அதிரடியாக அறிவித்தார். என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். இனிஷியல் அதை மட்டும் போட்டுருவான். இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பது. இதனால் நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதிலே அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஈழத் தமிழருக்காக நாடாளுமன்றத்தில் 13 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாகவும் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2019ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரின் பதவிக்காலம் இந்த மழைக்கால கூட்டத்தொடருடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர் தன்னை முதலாக மாநிலங்களவைக்கு அனுப்பிய கருணாநிதிக்கு நன்றி தெரிவித்தார். ஈழத் தமிழருக்காக 13 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதையும் நினைவு கூர்ந்த அவர் தமிழீழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் நம்பெருமாள் சாமி மறைவிற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாகேந்திரன் விடுத்துள்ள செய்தியில், இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பார்வை திறன் குறைபாடு கொண்டவர்களுக்கான தனி சிகிச்சை மையத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு பார்வை திறன் கிடைக்க செய்தவர் நம்பெருமாள் சாமி என குறிப்பிட்டுள்ளார். அரவிந்த் கண் மருத்துவமனையை தொடங்கி அதன் தலைவராக செயல்பட்ட இவர் பல ஆயிரம் பேருக்கு இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலும் சிகிச்சை அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மனித நேயத்தின் அடையாளமாக வாழ்ந்து வந்த இவரது மறைவு என்பது தமிழ் சமூகத்திற்கும் பேரிழப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள செய்தியில், பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் இலவச கண் மருத்துவ முகாம்களை நடத்தி சேவை செய்தவர் நம்பெருமாள் சாமி என குறிப்பிட்டுள்ளார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதை தடுக்க ஆராய்ச்சியாளர்களை செய்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதேபோல் சிந்தூர் ஆற்று நீர் பகிர்வு உடன்பாட்டையும் இந்தியா நிறுத்தி வைத்தது. இதையடுத்து அமெரிக்காவின் தலையீட்டால் இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைத்து பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதல், அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்ததன் நியாயம் ஆகியவற்றை எடுத்துரைத்தது. இதையடுத்து பாகிஸ்தான் தார் ரெசிடென்சி பிராண்ட் என்னும் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சு நடத்தவிருப்பதாகவும் தெரிவித்தார். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் காணாமல் போன விமானத்தின் சிதைந்த பாகங்களை மீட்புக் குழுவினர் கண்டறிந்துள்ளனர். அங்காரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் 43 பயணிகளும் 6 விமானிகளும் இருந்தனர். இந்த விமானம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் ஆமூர் மண்டலத்திற்கு சென்று கொண்டிருந்த போதே ரேடார் கட்டுப்பாட்டை இழந்து காணாமல் போனது. விமானம் எங்கிருக்கிறது என்பதை கண்டறிய மீட்புக் குழுவினர் விரைந்து சென்றனர். அவர்கள் விமானத்தின் ரேடார் கட்டுப்பாடு இல்லாமல் போன இடத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் குன்று பகுதியில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதை ஆமூர் மண்டல ஆளுநர் வாசிலி ஆர்லோவ் உறுதிப்படுத்தியுள்ளார். கம்போடியா நாட்டின் மீது தாய்லாந்து திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் இரு நாடுகள் இடையிலான எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. கம்போடியா படைகள் முதலில் ஒரு ட்ரோன் அனுப்பியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியது. இதைத் தொடர்ந்து கம்போடியா ராணுவ இலக்குகள் மீது வான்வழி தாக்குதலையும் நடத்தியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து 360 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்போடியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையே உள்ள தாமோதாம் கோவிலுக்கு அருகே இன்று மோதல்கள் தொடங்கின. எல்லையில் தாய்லாந்தின் 6 F-16 போர் விமானங்களில் ஒரு விமானம் கம்போடியாவை நோக்கி சென்று ஒரு ராணுவ இலக்கை அளித்ததாக தாய்லாந்து ராணுவம் தெரிவித்துள்ளது. போர் பதற்றத்தால் எல்லைப்புற ஊர்களைச் சேர்ந்த 40,000 பேர் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பான வேறு இடங்களுக்கும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இரு நாடுகளுக்கிடையே எல்லையில் ஏற்பட்டுள்ள மோதலால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் பூர்ண நலத்துடன் உள்ளார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் திறப்பு விழாவில் தெரிவித்துள்ளார். சென்னை பூவிருந்தவள்ளியில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை மற்றும் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் நாசர், பூவிருந்தவள்ளி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டனர். மேலும் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், உங்கள் முதலமைச்சர் பூர்ண நலமுடன் இருக்கிறார். மேலும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவர்.
பின்னர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1,51,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை முதலமைச்சர் கொடுத்துள்ளார். மேலும் தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கும் ஒரே தலைவர் நமது முதலமைச்சர்தான் என்றும் கூறினர். பின்னர் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் மூலம் தமிழகத்தில் 2 கோடி பேர் இணைந்துள்ளனர். மேலும் மகளிர் ஆதரவு கொடுத்தால் 200க்கு கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்னும் சொல்லப்போனால் தலைவர் அவர்கள் இளைஞரணியை தொடங்கிய போது அவருக்கு துணையாக பக்கபலமாக இருந்த தொடக்க கால இளைஞரணி நிர்வாகிகள் ஒருவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள். இளைஞரணி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதற்கு ஆரம்ப காலத்தில் நாசர் போன்றவர்கள் அளித்த பங்களிப்பும் உழைப்பும் தான் முக்கிய காரணம். பொதுவாக அடிக்கடி சொல்லுவதுண்டு, எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த மாவட்ட கழக செயலாளர் என்கிட்ட தேதி கேட்டாலும் கழக நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, திருமண விழா, இப்படி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், நான் கண்டிப்பாக வரேன், உங்கள் மாவட்டத்திற்கு நான் வரேன், என்னை வச்சு எத்தனை நிகழ்ச்சி வேணால் நடத்துங்க, நான் கலந்துக்கிறேன், ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு கேட்பேன். அது என்ன நிகழ்ச்சின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை அழைச்சி அவங்களுக்கு பொற்கிழி கொடுத்து அவங்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்க, நான் நிச்சயமாக உங்கள் மாவட்டத்துக்கு வந்து நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுருக்கிறேன். இது வரைக்கும் கழகத்துடைய கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இதே போல பொற்கிழி கழகத்திற்காக உழைத்த. மேல்மருவத்தூரில் அமைச்சர் அன்பரசன் புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த அமைச்சர் அன்பரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்டவற்றை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா, மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பங்காரு அடிகளார், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அகத்தியன், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பாபு, சித்தாமூர் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை, மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தங்களின் இறந்த முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் செய்து வருகின்றனர். தாராபுரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு அமராவதி ஆற்றங்கரையோரத்திலும் ஈஸ்வரன் கோவிலில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னேர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்பது ஐதீகம். பின்னர் தாராபுரம் அமராவதி ஆற்றில் புனித நீராடி பழம், எள்ளு, தண்ணீர் ஆகியவற்றை கொண்டு தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுத்து வருகின்றார்கள். மேலும் ஏராளமான சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் 2000த்திற்கும் மேற்பட்டோர் தங்களின் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். பின்னர் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் ஆசை நிறைவேற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அமராவதி ஆற்றில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அருகில் உள்ள அகத்தீஸ்வரர் கோவிலில் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தெருநாய்கள் 2 வயது பெண் குழந்தை உட்பட 5 நபர்களை ஒரே நேரத்தில் துரத்தி கடித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த முன்னூர் மங்கலம் கிராமத்தில் தெருநாய்கள் 2 வயது பெண் குழந்தை உட்பட 5 நபர்களை ஒரே நேரத்தில் துரத்தி கடித்ததில் 5 நபர்களும் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பச்சையம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த அம்சவள்ளி முருகன் தம்பதிகளின் 2 வயது ரக்ஷிதா என்னும் பெண் குழந்தை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது வலது முகத்தாடை, வலது கை சிவகங்கா கோபாலகிருஷ்ணன் தம்பதிகளின் முழு மாற்றுத்திறனாளி ரோஷினி என்பவர் முகம் முழுவதும், காளி என்போரின் 2 கால்களிலும், சர்க்கரை என்பவருக்கு கால் பகுதியிலும், தண்டவான் என்பவருக்கு முதுகு பகுதி என 5 நபர்களை அப்பகுதியில் சுற்றியுள்ள தெரு நாய்கள் ஒரே நேரத்தில் துரத்தி ஆக்ரோஷமாக கடித்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறை தீர்க்கும் மாபெரும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டலம் 194வது வட்டம் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பார்வையிட்டு மக்களின் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார். இங்கு வருவாய்த்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வடிகால் மற்றும் குடிநீர் துறை, மகளிர் உரிமை தொகை போன்ற விண்ணப்பங்கள் பெறப்பட்டனர். இம்முகாமில் 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன் மற்றும் 194வது வார்டு மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா மற்றும் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தேனி மாவட்டம் தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே பஞ்சமி நில தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை மற்றொரு சமுதாயத்தினர் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கத்துடன் அதை சேதப்படுத்தி உள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினரிடம் முறையாக புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே எதிர்மனுதாரரிடம் பொய்யான புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்து நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொய்யான வழக்கை ரத்து செய்ய வேண்டும், கட்டிடத்தை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். வணக்கம், நான் தேனியிலிருந்து வழக்கறிஞர் செல்வகுமார், தேனி வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளராக இருக்கேன். சங்க தலைவர் சந்தானகிருஷ்ணன் மற்றும் எங்கள் உறுப்பினர் ஜே ஆனந்தன் உள்ளிட்டவர் மீது தேனி நகர காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பொய் வழக்கில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. வழக்கு சம்பந்தப்பட்ட நேரங்களில் அந்த எங்கள் தலைவர் சந்தானகிருஷ்ணனும் எங்கள் உறுப்பினர் ஆனந்தன் அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துல இல்லை. வழக்கை ரத்து செய்து சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர் மீது பதிவு செய்யப்பட்ட பொய்யான வழக்கை காவல்துறை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டம் காலை 9:30 மணியிலிருந்து இப்போ இரவு சரியாக 8:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை எங்களுக்கான பிரச்சனை முடிவுக்கு வரும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம். கரூரில் 5000 ரூபாய் லஞ்சமாக வாங்கிய தாசில்தாரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீரணாம்பட்டியைச் சேர்ந்தவர் ரேவதி. இவரது மகளின் பிறப்பு சான்றிதழில் பெயர் பிழை திருத்தம் செய்ய கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்திருந்தார். கிராம நிர்வாக அலுவலர், குறுவட்ட அலுவலர் ஆகியோர் அனுமதி அளித்தனர். ஆனால் தாசில்தார் ரேவதியிடம் 5000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதனால் விரக்தியடைந்த ரேவதி இதுகுறித்து கரூர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்களிடம் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரசாயனம் பவுடர் தடவிய 5000 ரூபாய் பணத்தை ரேவதியிடம் கொடுத்து அவரிடம் தருமாறு கோரியுள்ளனர். அதுபோல ரேவதி தாசில்தார் சவுந்தரவள்ளியிடம் பணம் அளிக்கும் போது மறைந்திருந்த கரூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஆம்ரோஸ் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் தாசில்தாரை குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் திருச்சியில் உள்ள மகளிர் சிறையில் இரவு அடைத்தனர். சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் உணவு டெலிவரி ஊழியர் பாலத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சி செய்தார். சென்னை டி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ்குமார். இவர் தனியார் உணவு டெலிவரி ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இரவு 8 மணி அளவில் அவரது அம்மாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ பிடிக்கவில்லை, சாக போகிறேன் என கூறியுள்ளார். பின்னர் கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்துள்ளார். நகர்ப்புற சதுக்க குழந்தைகள் விளையாட்டு பகுதியில் உள்ள டிக்கெட் கவுண்டர் மீது விழுந்தார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் மனோஜ்குமாரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் பிரச்சனையா அல்லது வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனையா என்றும் பல கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாத்திய பிறகு தாமதமாக வந்த ஒரு நபருக்காக மீண்டும் கோவில் நடையை திறந்து வழிபாடு செய்ய கோவில் ஊழியர்கள் அனுமதி அளித்துள்ளனர். கோவை பேரூர் பகுதியில் உள்ள பட்டீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்து சம அறநிலையத்துறையின் கீழ் வரும் இக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கமாக இரவு கோவில் நடை சாத்திய பிறகு மீண்டும் காலையில் மட்டுமே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இரவில் நடை சாத்திய நிலையில் ஒருவர் வந்துள்ளார். அவருக்கு கோவில் நடையை மீண்டும் திறந்து கருவறை வரை அழைத்துச் சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளித்துள்ளனர். இதனை பார்த்து அங்கிருந்த பக்தர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்ததுடன் இதுகுறித்து கோவில் ஊழியர்கள் மற்றும் அந்த நபரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த ஊழியர்கள் அந்த நபரிடம் கேள்வி எழுப்பினர். அங்கிருந்த ஊழியர்கள், அவர் அதிகாரி, கார் தாமதமாகிவிட்டது என்றும் விடுங்கள், அதிகாரி சங்கட்டப்பட்டு விட்டு போகிறார் என்றும் கூறி அங்கிருந்து நழுவி சென்று விட்டனர். பக்தர்கள், நாங்கள் தினமும் கோவிலுக்கு வந்து செல்கின்றோம், ஏதாவது ஒரு நாள் சிறிது காலதாமதம் வந்தால் நடையை சாத்தியாச்சு என்று விரட்டி அடிக்கிறார்கள். ஆனால் இப்போது ஒரு நபருக்கு மட்டும் நடையை திறந்து சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? முதலமைச்சரை வந்தாலும் சாத்திய நடையை திறக்கக்கூடாது என்றும் தெரிவித்தனர். கோவிலில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை இந்து சம அறநிலையத்துறையினர் ஆய்வு செய்து அந்த தேதியில் விதிமீறல் நடைபெற்றதை உறுதி செய்துள்ளனர். கோவில் ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த நிலையில் இந்து சம அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் சிலர் பணம் வாங்கிக் கொண்டு சாமியின் அருகிலேயே அழைத்துச் சென்று தரிசனம் செய்ய வைக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வருவாய் அலுவலர் தனலிங்கம் சித்தேரி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் சித்தேரி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர். அதனை பார்வையிட்டு குற்றங்களை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர். அதனை பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தார். அனைத்து துறை அலுவலர்களை நேரடியாக சந்தித்து இணையதள வசதி சீராக கிடைக்கிறதா என கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கோட்டாட்சியர், வட்டாட்சியர், நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர்கள், சித்தேரி, சைனாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாம் நுழைவு வாயில் அருகே நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் உதவி மையம் அமைத்து நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு மனு எழுதி கொடுப்பது, குடிநீர் வழங்குவது உட்பட பல்வேறு உதவிகள் குழுவினர் செய்திருந்தனர். கேரளாவில் கண்டெய்னர் லாரியிலிருந்து 3.24 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களை போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே கொல்லம் கோயமுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியிலிருந்து 3.24 கோடி ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்டனர். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 11 பேர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் குற்றாலம், திருப்பூர், கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கி திட்டம் தீட்டியதாகவும் தெரியவந்துள்ளது. தனிப்படை காவல்துறையினர் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை சிசிடிவி காட்சி மூலம் தொடர்ந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் துரையரசன், சதீஷ், ராஜேஷ், ஹரிகுமார் உள்ளிட்ட 11 பேர் கொண்ட கும்பல் தலைமறைவான நிலையில் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் போதைப் பொருட்களினால் ஏற்படும் பேராபத்துக்களை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். பட்டவர்த்தியிலிருந்து நடராஜபுரம் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களினால் ஏற்படும் பேராபத்துக்களை விளக்கி அணிவகுப்பு பேரணி நடத்தியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழவளவன் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிராக முழக்கமிட்டவாறு சென்றனர். கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட நடராஜபுரம் ராஜேஷின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி போதைப் பொருட்களுக்கு எதிராக நடைபெற்ற அணிவகுப்பு பேரணியில் ராஜேஷின் உருவப்படத்தை கையில் ஏந்தியவாறு கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்ற பொதுமக்கள் நடராஜபுரத்தில் அணிவகுப்பு பேரணியை நிறைவு செய்து மறைந்த ராஜேஷுக்கும் வீரவணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் பாரதி, சாமி சீசர் உட்பட பல்வேறு பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் முன்னணி தோழராக இருந்து களப்பணியாற்றிய நடராஜபுரம் ராஜேஷின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் போதைப் பொருட்களினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் கிராமங்கள் தோறும் போதைப் பொருட்கள் எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு அனைத்து கட்சிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் கொண்ட குழுவினையும் அமைத்திட கோரியும் போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி மதுகடியில் இருந்து நடராஜபுரம் வரை விடுதலை சிறுத்தைகளால் மிகப்பெரிய அளவிலான போதைகளுக்கு எதிரான பிரச்சார அணிவகுப்பு இன்று நடத்தப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தாட்கோ சார்பாக தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு நிகழ்ச்சி வாரிய தலைவர் திம்மம்பட்டி ஆறுசாமி பங்கேற்றுள்ளார். வால்பாறையில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியமும் இணைந்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வியல் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவர் திம்மம்பட்டி ஆறுசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை ஆணையம் மற்றும் வாரியங்களின் மூலம் வழிநடத்தப்பட்டு வருகின்றனர். நலவாரிய அட்டைகள் மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டனர். சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாரிய துணைத் தலைவர் கனிமொழி, செல்வராஜ், சுதாகர், சாம் பிரகாஷ் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை பீளமேடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கோவை பீளமேடு பகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர்
அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 200 மதிப்பெண்களுக்கு கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் அதில் 100 கேள்விகள் தமிழ் மொழியை சார்ந்த கேள்விகளாகும். இவற்றில் தன்னிசையான கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளது. சில தேர்வு மையங்களில் குரூப் 4 வினாத்தாள்கள் வைக்கப்பட்டிருந்த முறை கேள்விக்குறியாகி உள்ளது. தேர்வு முறையாக நடைபெறவில்லை. தேர்வு நடந்து முடிந்த பிறகு பாதுகாக்கும் முறையும் சரியாக இல்லை என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உடல்நலக் குறைவு காரணமாக துணை ஜனாதிபதி பதவியை ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்துள்ளார். நல்லவர் யார் தேர்வு செய்யப்பட்டாலும் எங்களுக்கு மகிழ்ச்சிதான், அதிலும் ஒரு தமிழர் வந்தால் சந்தோஷம்தான். இந்த நிலையில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாற்றிய பிறகு உயர் அதிகாரி என்பதால் திறக்கப்பட்டு வழிபாடு செய்துள்ளார். இதில் தொடர்புடைய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவில் நிலத்தில் உள்ள சொத்துக்கள் மீட்க வேண்டும். தனிநபர் வருமானத்தில் தமிழகம் தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இருந்து வருகிறது. மதுரையில் உள்ளாட்சியில் வரிகேடு நடந்திருப்பதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் சிறப்பு புலனாய்வு அமைப்பின் மூலம் உள்ளாட்சிகளில் நடந்துள்ள முறைகேடுகளை ஆராய வேண்டும். தமிழகத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பது என்பது உண்மை என தெரிவித்துள்ளார். சிலபஸ்லே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. முதல் கம்ப்ளைண்ட் எங்களுது. இரண்டாவது, சில சென்டர்ல குரூப் 4 தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சீல் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பாக்ஸ் முழுவதுமாக சீல் பண்ணல, ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான்னு. ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் 4 ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை, தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கன்னு, அது வேற. ஆனா தேர்வு சிலபஸுக்குள்ள இருந்து வரணும். அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் ஆவுடைய நரின் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நிர்வாகிகளும் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கழக நிர்வாகிகளுடன் ஆட்சியரை நேரடியாக சந்தித்து புகார் மனு அளித்தார். இந்த புகார் மனுவில் திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை சாலையானது போக்குவரத்து நிறைந்த 4 வழி சாலையாக இருந்து வருகிறது. இதில் பாவூர் சத்திரம் காமராஜர் தினசரி சந்தை வழியாக ஆவுடையானூர் செல்லும் சாலையில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுபான பார் துவங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மணமகிழ் மன்றம் அமைய உள்ள இடத்திற்கு அருகிலேயே பாலிடெக்னிக் கல்லூரி, வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ளனர். எனவே இந்த பகுதியில் மாணவ மாணவிகளும் விவசாய பணிகளும் நிறைந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் மணமகிழ் மன்றம் அமைவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஆட்சியரிடம் மனு வாயிலாக வலியுறுத்தியதாக தெரிவித்தனர். இன்றைக்கு விவசாய பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த நிலையமாக இருக்கக்கூடிய காமராஜ் மார்க்கெட் மற்றும் அன்னை வேளாங்கண்ணி என்ற சிறுபான்மையினர் பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி, சுமார் 1000 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றார்கள். அதுபோக அதற்கு எதிர்த்தால் பொதிகை மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனை உள்ளது. இதற்கு நடுவில் இந்த FL2 என்று அந்நிய நாட்டு மதுபானங்களை விற்கக்கூடிய நிலையங்கள் வைப்பதற்காக முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் பல்வேறு விதமாக விசாரித்து பார்க்கும்போது அது யார் என்ன என்பதை பற்றி நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் அதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எடுத்து கூறி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களையும் சரி, அதாவது அடிப்படை ஒரு மனிதனுக்கு என்னென்னா நல்ல ஒரு மருத்துவம் வேணும், அந்த ஆஸ்பத்திரி இருக்குது, நல்ல கல்வி வேணும், அந்த கல்வி நிலையம் இருக்குது. அதே மாதிரி விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை மையமாக கொண்ட மார்க்கெட் இருக்குது. இதற்கு நடுவில் இந்த மதுபான கடையை வைப்பது எந்த அளவுக்கு ஒரு சீர்கேடான விஷயம் என்பதை நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எடுத்து கூறி அதை தயவு செய்து அதை நிறுத்த வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் புனித அமல அன்னை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வழிபாட்டில் பிரச்சனையின் காரணமாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரமேரூர் RN கண்டிகையில் சுமார் 800 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட புனித அமல அன்னை ரோமன் கத்தோலிக்க தேவாலய வழிபாடு நடத்தும் பிரச்சினைக்கு தீர்வு கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒரு தரப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். RN கண்டிகை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ குடியிருப்புகள் உள்ளனர். அமல அன்னை தேவாலயத்தில் பழமையான கட்டிடம் அமைந்துள்ள காரணத்தினால் 20 ஆண்டுகளுக்கு முன் வேறொரு இடத்தில் தேவாலயம் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் சேர்ந்த ஒருவர் மட்டும் புதிய தேவாலயத்திற்குள் வர மறுத்துள்ளார்.
பழமையான தேவாலயத்தில் வழிபாடு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தள்ளுபடியாகி உள்ளது. புதிய தேவாலயம் செயல்பட்டு வரும் கட்டிடம் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அகற்றும்படியும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு நகர் மற்றும் ஊரமைப்புத்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இதனை குறித்து அரசு துறையை சார்ந்த அதிகாரிகளால் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒரு தரப்பினர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அப்போலோ மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை. மருத்துவமனையில் சென்று நலம் விசாரித்து வந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகம் இனி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இருந்துதான் செயல்படும். தைலாபுரத்தில் கூடிய செய்தியாளர்களிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி. ஈழத் தமிழருக்காக நாடாளுமன்றத்தில் 13 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததாக வைகோ பெருமிதம். ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த முடியாது என்று மாநிலங்களவையில் பரபரப்பு பேச்சு. மதுரை அரவிந்தன் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் நம்பெருமாள் சாமி மறைவு. நம்பெருமாள் சாமி மறைவுக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இரங்கல். இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேச்சு நடத்த தயார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முதன்முறையாக அறிவிப்பு. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் 49 பேருடன் காணாமல் போன விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டெடுத்துள்ளதாக மீட்புக் குழுவினர் அறிவிப்பு. கம்போடியா நாட்டின் மீது தாய்லாந்து விமானப்படை திடீர் வான்வழி தாக்குதல். இரு நாடுகள் இடையிலான எல்லையில் பதற்றம் நிலவுவதால் பொதுமக்கள் வெளியேற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.